ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், க்ரீமியாக டேஸ்ட்டாக மஷ்ரூம் ஒயிட் குருமா பண்ணுறதுக்கு பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் மிளகு, 2 வெங்காயம் கப்பளவில் 1 கப் இருக்கு, 2லேருந்து 3 பச்சை மிளகாய், 10-12 போல் முந்திரி பருப்பு, பாதாம் இருந்தால் ஊற வச்சு தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் கசகசா. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ரொம்ப குறைவான தீயில மூடி வேக வச்சிடலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள். ரொம்ப நரமறிடக்கூடாது, வேற பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரை கப் அளவு துருவன தேங்காய், தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கலாம். பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 சின்ன பீஸ் பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், அரை டீஸ்பூன் சோம்பு, பாதி பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 200 கிராம் காளான். குருமாக்கு தேவையான அளவு உப்பு. மிதமான தீயில 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மூடி வச்சு 4-5 நிமிஷம் குறைவான தீயில வேக வச்சு எடுத்துக்கோங்க. காரத்துக்கேற்ப 1-3 பச்சை மிளகாய். தீயை அதிகப்படுத்தி நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருந்த தேங்காய் வெங்காயம் மசாலா கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா மூடி வச்சு 1 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக ஃப்ரெஷ்ஷான மல்லியிலை தூவி ஆஃப் பண்ணிடலாம். ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி பொரியோட க்ரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.